வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க மா. அத்தை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. அத்தை, பெரிய அத்தை. மா, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களான்னு கேட்டேன். ஆமாடி. எதுக்கு வந்தாங்க? சும்மாதே. சும்மாலாம் வரமாட்டாங்களே. உன் வயித்துல வளருது இல்ல அவங்க வீட்டு வாரிசு, அந்த குழந்தை மேல அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கான். அதுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்தாங்க. நான் தான் உங்க பணமெல்லாம் எங்களுக்கு எதுக்கு வேணான்னு சொல்லி அனுப்பிட்டேன். அம்மா, கையில என்ன? யார் கையில? உன் கையில தான். ஒண்ணு இல்லையே. அந்த கையை காட்டுமா. ஒண்ணு இல்லங்கிற இல்லடி. அவங்க கிட்ட பணம் வாங்கினியா நீ? சொல்லுமா, பணம் ஏதாவது வாங்கினியா? ஆமாடி, வாங்கினேன், பணம் வாங்கினேன். என்னம்மா, எதுக்குமா பணம் வாங்கின அவங்க கிட்ட? கொடுத்தாக, வேணான்னு எப்படி சொல்றது? கொடுத்தாங்கன்னா வாங்கிருவியா? ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏடி, நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உனக்கு பிறக்க போற புள்ளைய வளர்ப்ப. அவன் எவ்வளோ ஒருத்தி கூட மட்டும் ஜாலியா இருப்பானாமா? பிள்ளைக்கு ஆகிற செலவு அவங்களும் தான் பார்க்கட்டுமே. நீ இந்த பணத்தை வாங்கி இருக்க கூடாது, கையை நீட்டி. இந்த பாரு, இதை விட அதிகமாவே அவங்க கிட்ட பணத்தை வாங்கி இருக்கணும். அப்புறம் அதெல்லாம் நம்ம கோர்ட்டு மூலமா வாங்கிக்கலாம். நீ இந்த பிச்சை காசுக்கெல்லாம் என்னமோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத. உன்கிட்ட பேசவே முடியாதுமா. நீ முதல்ல பணத்தை கொடு. எதுக்குடி? குடுமா. அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பணத்தை குடுன்னு சொன்ன முதல்ல. நீ சொன்ன கேட்க மாட்ட. ஏய் மயிலு 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 மயிலு, ஏய் போற வழியில குப்பையில போட்டுறாத மயிலு. பணத்தோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு மயிலு, அந்த பணத்தை என்கிட்ட குடு மயிலு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஒரு வாரமா சரியா சாப்பிடாத என் நாக்குக்கு இப்பதாமா விமோச்சனமே கிடைச்சிருக்கு. நான் நல்லாத்தான் சமைச்சேன். செந்தில் அண்ணனும் அப்பப்ப சமைச்சது. கிச்சன் பக்கமே வராம இருந்துட்டு பேச்ச பாரு. யார் இந்த நேரத்துக்கு கதவு தட்டுறது? மயிலு, என்ன மயிலு இந்த நேரத்துக்கு வந்திருக்க? நல்லா இருக்கே ராஜி. நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க? நல்லா இருக்கேன். அக்கா ஒண்ணு வாங்க. பரவாயில்ல, இந்தாங்க. என்ன இது? உங்க பணம் தான், திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்ததா அம்மா சொன்னாங்க. அம்மா இந்த பணத்தை வாங்கி இருக்க கூடாது. நான் வீட்டுல இருந்திருந்தா நிச்சயமா இந்த காசை வாங்கியிருக்க மாட்டேன். இது உனக்காக கொடுத்த பணம் இல்லம்மா, உன் குழந்தைக்காக கொடுத்த பணம். தெரியும், ஆனாலும் வேண்டாம். இத பாரு, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் குழந்தைய பத்தி யோசிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு நினைச்சதுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா என்னால இந்த பணத்தை வாங்க முடியாது. ஏன் முடியாது? ஏன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். என்னையும் என் குழந்தையையும் நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு நிறைய இருக்கும்ல. எனக்கு தெரியும், என்னால இந்த செலவு எல்லாம் பாத்துக்க முடியும். ஏய், எம்புட்டுன்னு தான் நீ பாப்ப. என் பிள்ளைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் என்னால பாத்துக்க முடியும். நீங்க பணம்லாம் உனக்கு கொடுக்க வேண்டாம். இதை வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. பிடிங்க. சரி, நான் கிளம்புறேன் ராஜி. கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் கேட்டுட்டே இருந்தேன். மா, நீ ஏமா அவளுக்கு பணம் கொடுக்க போன? அந்த பிள்ளைகிட்ட பணம் கொடுக்க சொல்லி அவன்கிட்ட சொல்லி பார்த்தேன். நீ கொடுக்க மாட்டேன்னு பெருசா வீரா பேசினேன். அதான் என்கிட்ட கொடுக்க சொன்னாரு. எனக்குமே அவளுக்கு ஆதரவா இருக்கிறது தான் சரின்னு பட்டுச்சு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அவளோட திமிரு இந்த நிமிஷம் வரைக்கும் அடங்கவே இல்லை. அதான் அவ பெரிய இவ மாதிரி பணத்தை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு போறா. தப்பு பண்ணது பூரா அவளும் அவ குடும்பமும். ஆனா கடைசியில நியாயவாதி மாதிரி பேசிட்டு போறா. நாம இப்ப கெட்டவங்களாயிட்டோம் இல்ல? அங்க வந்து ஏதாவது சொல்லியிருப்பேன், அப்புறம் அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல. அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன். அமைதியா இருந்தீங்கள, அந்த அளவுக்கு சந்தோஷம். இனிமேல் அதே மாதிரி இருக்க பாரு. சாப்பிட்றா பாருங்கப்பா, நீங்களும் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஆமா, காலையில இருந்து ஏன் போனே பண்ணல? பிஸியா இருந்தியா? ஆமா, கொஞ்சம் பிஸி தான். மதியம் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா தேவையில்லாமல் பேசி கொஞ்சம் கடுப்பேற்றி விட்டாரு. ஏன், என்னாச்சு? என்கிட்ட மயிலை பார்த்துட்டு பணத்தை கொடுத்துருவான்னு சொல்கிறாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்பா கோச்சிக்கிட்டாரு. அதோட சும்மா இருக்காம அம்மா கிட்ட சொல்லி பணத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. அம்மா போய் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. மயில் என்னமோ பெரிய இவளாட்டம் எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போறா. அவ பண்றது ஒரு பக்கம் பத்தாதுன்னா எங்க வீட்டுல பண்றது இன்னொரு பக்கம் கடுப்பா இருக்கு. அப்பா அம்மா பண்றதா இருக்கட்டும், தங்கமயில் பண்றதாவே இருக்கட்டும், ரெண்டுமே தப்பு இல்லையே சரவணா? என்ன அஞ்சலி, நீயும் புரியாம பேசுற? என்னதான் நீயும் தங்கமயிலும் பெரியறதா முடிவெடுத்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பொதுவா ஒரு குழந்தை இருக்கு. குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றது உன்னோட கடமை தானே. அததான் உன் வீட்டுல இருக்கிறவங்களும் செஞ்சாங்க. ஆனா அவதான் அந்த காசு வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாளே. அது அவைகளோட சுயமரியாதை. நீயும் அவைகளை நிறைய காயப்படுத்திருக்கல சரவணா. இப்ப என்ன சொல்ல வர? அப்ப நான் கெட்டவன் இல்ல? ஏய், நான் அப்படிலாம் சொல்லல. எல்லாரும் அவங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. நீ பண்றது எப்படி தப்பு இல்லையோ அதே மாதிரி மத்தவங்க பண்றதும் தப்பு இல்ல. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத.
என்னமோ போ அஞ்சலி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்கு. வேற என்ன? வேற என்ன, நீ தான் சொல்லணும். சரி, நான் அப்புறமா கூப்பிட்டுமா? ஏய் கோச்சுக்கிட்டியா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நிறைய யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு யோசிக்கிறதுக்கும் டென்ஷன் ஆகிறதுக்கும் அவசியமே இல்லை சரவணா. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அவங்க மேல இருக்கிற கோவம் நியாயம் தானே. உனக்கு எதிராக அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க தான், உன்னால அதை மறக்க முடியல, அதுவும் நியாயம்தான். ஆனா நீயும் சில விஷயத்த புரிஞ்சுக்கணும்னே. குறிப்பா சொல்லணும்னா அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கணும்னே. இப்போ நீ என்னடா சொல்ல வர? அவங்க நிறைய விஷயம் யோசிப்பாங்கண்ணே. பையனுக்கு தப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோமே, எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு யோசிப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் பிறக்க போற குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிப்பாங்கல்ல. அதுக்கு நான் கேரண்டிடா, என் பிள்ளைய நான் கஷ்டப்பட விட மாட்டேன். தெரியும்ண்ணே, அதே நினைப்போட தான் அவங்களும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீ பெரிய விஷயமா எடுத்துக்காதண்ணே, கோவப்படாதண்ணே. மற்ற இடம் மாதிரி அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க, அவங்க கூட வாட சொல்லிலாம் உன்னை யாரும் சொல்லலை. அப்படி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்ம வீடு உன் பக்கம் தானே நிக்குது, கூடவே குழந்தைய பத்தியும் யோசிக்குது. அதை நீ புரிஞ்சுக்கணும்ல. யாருக்குமே நடக்காத விஷயம், நடக்க கூடாத விஷயம் உன் லைஃப்ல நடக்குதுதான். நாங்களாம் உங்க கூட இருக்கோம்ல, பாத்துக்கலானே. வானே, ஏன்னா எம்பிட்டு நேரம்? வாங்க சாப்பிடலாம். வேணாம் வேணாம், வெளியே சாப்பிட்டான். ஏங்க வெளியே சாப்பிட்றதா இருந்தா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கும் சேர்த்து தானே வீட்டில் சமைச்சு உட்காந்துருக்கேன். ஏய், பெரிய பெரிய விஷயத்தைய சொல்லாம இருக்காங்க. ஒரு சாப்பாடு வெளியே சாப்பிட்டது உனக்கு பெரிய குத்தமா போயிடுச்சோ? அது என்ன மாமா குத்தலா ஒரு பேச்சு? யார சொல்றிய? நான் பொதுவாக தான் சொல்றேன், புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். என்னதான் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இன்னும் உனக்கு என் மேல இருக்க கோவம் குறையிலையா? நீ பயப்படுவேன்னு தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட சொல்லலை. அதெல்லாம் சரிங்கண்ணா, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியா படலைங்களாண்ணா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தம்பி? ஏங்க நீ அந்த 2 ஓடுகாலிகளை நம்ம வீட்டுக்கு வந்துச்சுங்களாமா? ஆமா வந்தாக. உடம்பு சரியில்லாதவனை பார்க்கறதுக்கு மகளும் தங்கச்சியும் வந்தாக. அதுல என்னடா தப்பு இருக்கு? பாண்டியன வெளியே பார்த்து பேசுறீங்களாமா? ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா? எப்படி இருக்கீங்கன்னு மச்சான் கேட்டிருப்பாரு, நல்லா இருக்கேன்னு அண்ணன் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 2 குடும்பம் அடிச்சுக்கிட்டு கிடந்துமா, கொஞ்சமாச்சும் இருக்கடா நினைப்பு உனக்கு? அதுக்காக காலத்துக்கும் அடிச்சுக்கிட்டே கிடக்கணுமா என்ன? சூப்பருங்க நீ. எப்படிதான் அம்பிட்டு கதையும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்களே தெரியல நீ. டேய் இத பாரு, உனக்கு யானை மாதிரி ஞாபக சக்தி, எல்லாத்தையும் எப்போ ஞாபகத்திலே வச்சுட்டு இருப்ப. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அத்தா நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த குடும்பம் நமக்கு பகைதான், அது ஜென்ம பகை. என்னால எதுவும் மறக்க முடியாது அத்தா. இங்க இருந்து யாரு அங்க போனாலும் அவங்களும் எனக்கு எதிரிதான். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது என்ன? மூடுறா வாய, பெருசா வந்துட்டான் பேசுறது. ஏண்டா கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவும் இல்லாம அந்த வீட்டுல எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு உங்க அதான் அந்த ஓடுகாலி முந்தானி பிடிச்சி சுத்தி இருக்க அந்த பையன் தான் நீனு. உனக்கு என்ன தெரியும் வெக்கமானத்தை பத்தி? ஊரு ஃபுல்லா எங்களுக்கு மானம் போயிருக்கு, கஷ்டப்பட்டுருக்கோம். அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம பழசெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே அண்ணா, அந்த குடும்பத்து கூட கொஞ்சம் குழா வருது, எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ பாரு, யாரும் கொஞ்சமும் இல்லை குலாபமும் இல்லை. நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காது. சின்ன மாமா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல மாமா? என்ன நியாயம்? என்ன பொல்லாத நியாயத்தை கண்டுட்டமா நீ? இல்ல 2 வீட்டுக்கும் அம்பட்டு பகை இருக்கே, திடீர்னு அதெல்லாம் மறந்துட்டு ஒண்ணு மண்ணா இருக்க முடியாதுல்ல? அது என்ன சுகன்யா நீ அப்படி சொல்ற? நாம எல்லாருமே ஒரே குடும்பம் தான். மண்ணாங்கிட்ட குடும்பம் கூடவாயா? யாருக்கிட்ட உட்காந்து என்ன பத்தி பேசிட்டு இருக்க? ஏய், நம்ம வீட்டுக்கு எடுபடி வேலைக்கு வந்தவன் அவன். நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை எடுத்துட்டு ஓடி இருக்கான். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே குடி வந்து வருஷ கணக்கா நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் பண்ணத அவன் பெற்று வச்சிருக்கான, அவனும் பண்ணியிருக்கான். 2வது ஒரு எப்படி எல்லாம் மறந்து பேசிட்டு இருக்கீங்க? அந்த குடும்பத்தை கூட நம்ம கொஞ்சம் குடாவிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை உனக்கு சொல்றதுக்கு? என்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியாது. டேய், ஒருத்தன் உடம்பு சரியில்லாம உட்காந்துட்டு இருக்கான், அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சண்டை கிழித்துட்டு இருக்க. அத்தா, நான் யாருக்கிட்டையும் சண்டைக்கும் போல சண்டை இருக்கல அத்தா. இந்த சக்திவேல் மனசுல பட்டதை பேசுவான், நான் நியாயத்தை பேசிட்டு இருக்கேன். இதுல என்னத்த தப்பு இருக்கு? எல்லா நியாயத்தையும் அப்புறமா பேசிக்கலாம். நீ எந்திரிச்சு முதல்ல உள்ள போ.
அம்மா நான் டேய் அம்மா, நான் நீ என்ன வாயை சொல்ல மூடிட்டு உள்ள போன்றல அதான் அவன் உடம்பு சொல்றதை இல்லாம இருக்கான் அவனை பார்க்க வந்திருக்காங்க சும்மா நீ அதையே பேசிட்டு இருக்க முதல்ல எந்திரிச்சு போடா மறைக்காத போ உள்ள எக்கராச்சும் கிட்ட போங்க. எப்படி போறான் பாரு இவன் தான் வந்து காப்பாத்துன மாதிரி ஏண்டி இவன் இப்படி இருக்கான் ஆ? இவ ஒரு சரியான பொம்மை எதையும் வாய் திறந்தே பேச மாட்டா ஐயய்ய ஏன்டா இவனுக்கு மட்டும் இப்படி கோவம் வருதுன்னே தெரியலையே அத்தை அவர் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. என்ன அவர் இடம் அவர் பொல்லாத இடம் யாருமே அனுபவிக்காத கஷ்டத்தையே அவன் அனுபவிச்சுட்டான் சும்மா எல்லாத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டே இருக்குது சரியான லூசு பையன் முத்து அவன் ஒரு லூசு பையன் அவன் பேசுறதுல நீ பெருசா எடுத்துக்காத சரிம்மா. ஆமாண்ணே விடுங்க. நீங்களும் வருஷ கணக்கா ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதானே உங்களுக்கு ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. நிம்மதியா இருங்களே. யாரு பேசுறதையும் காதுலயே போட்டுக்கிடாதீங்க.